Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nabiyyu qul li azwajika wa banatika wa nisa'il mu'mini yudnina alayhinna min jalabibihin ila ஆகில் ஆயா. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, சென்ற தொடரில் பெண்களுக்கான தர்பியா பயான தொடரில் இஸ்லாத்துடைய பார்வையிலே அல்லாஹ் தூதரி பார்வையிலே பெண்களுக்கான மதிப்பு என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டோம். மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி மேலும் சிறந்து விளங்குவதற்கு எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சிறு சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் அல்லவா. அந்த சம்பவத்துடைய முடிவில் நாம் தெரிந்து கொள்ளுவோமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணத்தில் நடக்கூடிய விஷயெல்லாம் பார்த்தார்கள் அல்லவா. பிறகு நபிகள் நாயம் சாசம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு நபிசாம் சொல்வார்கள், என்னுடைய மகளே, நீ ஒட்டகத்திலே வீற்றிருப்பாய். உன் ஒட்டகத்துடைய கயிற்றை பிடித்து கொண்டு அந்த பெண்மணி சுருகத்திலே முதல் பாதம் வைப்பாள், நீ ஒட்டகத்தில் அமர்ந்திருப்பாய் என்பதாக நபிசாசம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தாகவே நாம் பார்க்க முடிகிறது. சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? சிறந்த பெண்கள், உங்களிடத்தில் இந்த கேள்வி வைக்கின்றேன். சிறந்த பெண்கள் நீங்கள் என்று யார் என்று நீங்கள் அறிவீர்களா? உங்களுடைய பார்வையில் என்ன இருக்கு சொல்லுங்க. சிறந்த பெண் யார் தெரியுமா? கணவனை பார்த்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள். அந்த கணவன் ஏதேனும் உத்தரவிட்டு விட்டால் அந்த கணவன் உத்தரவு கட்டுப்பட்டு நடப்பாள். மூன்றாவது, அந்த கணவன் இல்லாத போது அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் என்பதை நாம் ஹதீஸ் மூலம் வழங்குகின்ற சிறந்த பெண்மணி இப்படிப்பட்டவள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்திற்கே, ஏன் ஆண் வர்க்கமும் சரி பெண் வர்க்கத்தினரும் சரி, இவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக நம்பிக்கை கொண்ட இரு பெண்மணிகளைத்தான் அல்லாஹ் உதாரணமாக குர்ஆன்ல சொல்லுவான். ரெண்டு பெண்மணிகள் யார் தெரியுமா? மிகப்பெரிய கொடுங்கோல மன்னன், கொடுங்கோலன் யாரு? ஃபிரௌன் தான். அந்த ஃபிரௌனுடைய மனைவி யார் தெரியுங்களா? ஆசியா அம்மா. அந்த ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கணவனுடைய மனைவியாக இருந்து மட்டுமில்லாமல் தன்னை படைத்த ரப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த கொடுங்கோலன் தன்னை ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நம்ம அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இவர்கள் ரப்பா ஏற்றுக்கொண்டது யாரை? அல்லாஹ்வை. அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் அல்லாஹ்வுடைய துவா செய்தார்களாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலரபல்லாஹ் மஸலல், அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான், இல்லதின் ஆமனும் ராத்த ஃபிரௌன், யாருக்கு ஈமா கொண்டவர்களுக்கு. யாரை? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனை மனைவி அல்லாஹ் உதாரணமாக காட்டுகின்றான். அவர்கள் என்ன உதாரணம், என்ன செய்தார்கள்? அவங்க அல்லாஹ் கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்ணார்கள், இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி இறைவா, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் அமலிஹி, இந்த ஃபிரௌனுக்கான இவனுடைய செயல்கள் இனி அழிச்சாட்டிலும் காப்பாத்து, வனஜ்ஜினி மின் கௌமில் ஸாலிமீன், அதே போன்று அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்திலும் இறைவா எனக்கு காப்பாற்று. ஒரு பெண்மணி என்ன செய்யணும்? அல்லாஹ்விட துவா செய்த வண்ணம் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும். நமக்கு அநியாயம் செய்யப்படுகின்றதா, நம்ம துன்புறுத்தப்படுகின்றதா, உங்களை படைத்த ரப்பிடத்தில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவார். அதற்கு ஆசியா அம்மா ஒரு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறார்கள். இன்னொரு பெண்மை யார் தெரியுங்களா? ஓ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, ஒரு கன்னி பெண், அழகான கன்னி பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆணுடைய துறை இல்லாமல், ஆணுடைய தொடல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உயிர் அவருக்கு வயிற்றில் ஊதப்பட்டது. அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி, ஆனால் அந்த பெண், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். அவர்கள் பத்தினித்தனத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் புறத்திலிருந்து ரூஹு கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், உண்மைப்படுத்தினார்கள், அவனுடைய வேதங்களை அவர்கள் நம்பினார்கள், அல்லாஹ் வணங்கக்கூடியவராக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த ரெண்டு பெண்மணிகள் அல்லாஹ் உலக மக்கள், உலக மாந்தர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். ஏன் நம்முடைய
நபி அவருடைய காலத்து வாழ்ந்த பெண்மணிகளும் அவருடைய வரலாறு நமக்கு திகைப்படைய செய்கிறது. முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, நபி அன்பு மனைவி. நபி அவர்கள் நடுக்கத்தில் இருக்கிறார்கள். வஹி இறக்கப்பட்டிருக்கிறது, ஜிப்ரீலை பார்த்து விட்டார்கள். இவையெல்லாம் நடுக்கம், ஒரு திடுக்கம், பயம் இருக்கிறது நபி அவர்களுக்கு. நபி அவர்கள் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கூறி, ஒரு பெண்மணியானவள் கணவனுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவன் துன்பப்பட நேரத்தில் எப்படி தோள் கொடுக்கும் என்பதை நமக்கு ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு பாடமாக இருக்கிறார்கள், பாடம் சொல்லி தருகிறார்கள். நபி அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள். ஒரு சமயம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தட்டிலே உணவு கொண்டு வருகிறார்கள். ஜிப்ரீல் வந்து விட்டார். நபி வைத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதோ ஹதீஜா வருகிறார், ஒருவேளை தட்டிலே உணவை கொண்டு சுமந்து வருகிறார், அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் புறத்திலிருந்து சலாமை, நான் அல்லாஹ் சலாம் சொன்ன செய்தியை அவர்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சொர்க்கத்திலே மாளிகை ஒன்று இருக்கிறது என்பதையும் அவர்கள் சொல்லி சென்றார்கள். உலகத்தில சொர்க்கத்தினுடைய மாளிகையும் அல்லாஹ் பொறுத்திருந்து சலாத்தையும் சொல்லப்பட்டவர் யார்? ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு பெண்மணி. பெண்களே, சமுதாயமே, நீங்கள் பெருமைப்பட வேண்டிய இடம் இது. அதே போன்று தான் ஹுதைபியா உடன்படிக்கை, பலர்கள் அறிந்து வைத்திருப்போம். சுல்ஹ் ஹுதைபியா ஒரு நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் காஃபிர் மக்காவாசிகளுக்கும் சண்டை வருவதாக இருந்தது என்றாலும் கூட ஒரு உடன்படிக்கை வருகிறது அல்லவா? அந்த உடன்படிக்கை நேரத்தில் பல உடன்படிக்கையுடைய பல நிபந்தனைகள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நபியவர்களுக்கும் எதிராகவே இருந்தது. நபியவர்கள் சகித்து கொண்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் சகிக்க முடியவில்லை. ஒரு கட்டம் இப்படி வந்து விட்டது. நபியவர்கள் சொன்னார்கள், நாம் இந்த வருஷம் உம்ரா செய்ய போறதில்லை, நம்ம ஊருக்கு திரும்ப போறோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்க எஹ்ராம கலைஞ்சிருங்க என்பதாக அவருக்கு செய்தியை சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். நம்ம ஏன் அப்படி நம்ம விட்டுட்டு போனோம், நம்ம ஒரு கை பார்த்துருவோமே, அடிச்சிருவோமே, மக்காவாசிகள் நம்ம என்ன செய்வோம், சண்டை செய்வோமே, ஏன் சண்டை செய்யாமல் போனோம் என்னுடைய எண்ணம் சஹாபாக்களுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்க எஹ்ராம் எல்லாம் கலைச்சிடுங்க, நம்ம உம்ரா செய்யலைங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் சஹாபாக்கள்லாம் இதை காதுல போடலை. நபி அவர்களுக்கு மிகுந்த வருத்தம். அறையில வந்து இங்கும் அங்கும் நடக்கிறார்கள். அவங்க மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க. என்ன ரசூலல்லாஹ், நீங்க கவலையா இருப்பா தெரியுதுன்னு சொல்லும்போது, இந்த செய்தி சொல்லும்போது உம்மு சல்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பெண்மணி இக்கட்டா நேரத்தில் எப்படிப்பட்ட ஆலோசனை வழங்குகின்றால், நீங்கள் பெண்களே, உங்களுடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சொந்த பந்தத்திலே இக்கட்டான விஷயங்களும் போது நீங்கள் ஒதுங்கி விடக்கூடாது, நல்ல நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும். உம்மு சலமா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுவதை விட்டு நீங்கள் முதல்ல பேர் உங்க முடியை சிரைத்துக் கொள்ளுங்கள், மொட்டை அடிச்சிருங்க, உங்களை பார்த்து சஹாபாக்கள்லாம் அப்படியே செஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மேலான ஆலோசனை நபி அவர்கள் செஞ்சாங்க பாருங்க. சஹாபாக்கள் எப்படி ஒரு மணியை, ஒரு கயிற்றை அறுத்தால் அதுக்குரிய மணிகள் தொடர்ந்து விழுந்து விடுமோ, அதே போன்று சஹாபாக்கள் அப்படியே ஊராக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய கருத்துக்கள், எவ்வளவு பெரிய ஆலோசனை, நாம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ நாம் பெண்களுக்கான விஷயங்களை மார்க்க நமக்கு தெளிவாக முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது, நாம் விளங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்திற்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்தெல்லாம் இல்லைங்க. சொத்து என்ற ஒரு விஷயமே இல்லை. மாறாக பெண்களே சொத்து பொருளாக பார்க்கப்பட்டார்கள். அவங்களே பங்கு போடப்பட்டுருவாங்க. அப்படித்தான் அவுஸ் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி இருந்தார், மூத்தாயிட்டார். ஒரு மகன், பருவ வயது அடையில சின்ன பையன், 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ அவுஸ் இப்னு சாபித் அவங்களுடைய அண்ணன் மகன் என்ன செய்றாங்க, 2 பேரும் வந்தாங்க. இந்த அவங்க வீட்டில் இருந்து சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அவங்களுடைய மனைவி கேட்டாங்களாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்களே, என்னுடைய 2 மகளையும் நீங்கள் நிக்கா செஞ்சு கொள்ளுங்க, எனக்கு நான் நிக்கா செய்வது மூலம் எனக்கு நிம்மதி ஏற்படும் இல்லையா என்பதாக அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு தயார் இல்லை. நபி அவர்கள் முறையிடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெண்களுக்கு எப்போவுமே நியாயத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா? அல்லாஹ் வசனத்தை இறக்கனா, ஆணுக்கு என்ன சட்டமோ பெண்ணுக்கு அதே சட்டம். ரிஜால் நசீபு மா தரக்கல் வாய்தல் அக்ரபூன், பெற்றோர்களோ உறவுகளோ விட்டுட்டு போன பங்கிலிருந்து ஒரு நசீப் இருக்கு,
ஆண்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன இறைவன் வலி நிசாய் நசீப் மா தலக்கல் வாழ்ந்தாக்கிறபூன், அவருடைய பெற்றோர்களோ அல்ல உறவுகளோ விட்டுட்டு போன அந்த சொத்தில் ஒரு நசீப், ஒரு பங்கு பெண்களுக்கும் இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். பெண்களுக்காகவே குரல் கொடுத்த மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டும் இல்லாமல் பெண்களை நல்ல தன்மை உள்ளவர்களாக அவ்வப்போது இஸ்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கும். நல்ல தன்மைகளை, என்ன தன்மைகள் சொல்லுவார்கள் உலமாக்கள், சாலிஹான நற்குணம் உள்ள பெண்மணி இருக்கின்றார்கள் சொன்னால் அந்த பெண்மணி 3 தன்மை இருக்கணுமா, 3 தன்மை இருக்குமா. என்ன தன்மை தெரியுங்களா? முதலாவது சிக்கனம், எது செலவு செஞ்சாலும் சிக்கனமாக செலவு செய்வது. பெண்களுடைய வாழ்க்கையில சிக்கனம் இல்லாச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அங்க அல்லாஹ்வுடைய பார்வையில அவங்க பூஜ்யமாகி போயிடுவாங்க, சைபர் ஆயிடுவாங்க. அப்ப வீண் விரயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பெண்களே, சகோதரிகளை, எவ்வளவு விரயம் செய்யப்படுகிறது, உணவுகள் விரைவு செய்யப்படுகிறது, உடைகள் நாம் நினைத்த உடையெல்லாம் வாங்கி வைத்து விடும் அல்லவா. பீரோவில் புடவையா இருக்கும், அல்ல சுடிதாரா இருக்கும். இப்படி நம்முடைய ஆடைகள் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோமான்னு சொன்னால் அதுவும் செய்யறதுக்கு இல்லை, விரயம். எனவே சிக்கனத்தை மார்க்கம் அங்கே நமக்கு எடுத்து சொல்லுகிறது, எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படி சிக்கனமாக இருக்கணும், மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அங்கே விரயம் என்பது அங்கு இருந்து விடக்கூடாது. அதனால்தான் புகாரியுடைய ஒரு ஹதீஸ்ல 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, பயனற்ற தேவையில்லா பேச்சு, சில பேசிக்கிட்டே இருப்பான், புரோஜனமே இல்லாத பேச்சா இருக்கும். 2வது வீண் விரயம். 3வது அதிகமாக கேள்வி கேட்பது. அப்போ நாம் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூட குர்ஆனில வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதா அல்லாஹ் சொல்லுவானே. வலா துஸ்ரிஃப், விரயம் செய்யாதீர்கள், அந்த விரயம் செய்பவர்கள் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. எனவே விரயத்தை தவிர்த்து சிக்கனமாக எப்படி வாழ்க்கை கழிக்கும் என்பதை குறிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு தெரியாது, சம்பாதிச்சிருந்தா அப்படியே கொடுப்பார். நல்ல சாலியான பெண்மணி என்ன செய்வா, இந்த தேவைகள் இருக்கு, இந்த பிள்ளைகளுடைய ஃபீஸ் இருக்கு, கணவனுக்கு இந்த நேரத்தை இது தேவைப்படும், எல்லாத்தையும் எப்படி செய்யணும், அதுக்குள்ள கட்டுப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் சிறந்த வாழ்க்கை என்பதை நாம் முதல் விளங்கி கொள்ள வேண்டும். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா, சாலியான பெண் நற்குணம் உள்ள பெண்ணுடைய 2வது விஷயம் என்ன தெரியுங்களா, வெட்கம்ங்க. உங்ககிட்ட கேட்குறேன், பெண்களுடைய மதிப்பு, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற மதிப்பு என்னங்க? எதுல இருந்து மதிப்பு கிடைக்கும்? எதனால மதிப்பு? அவங்களுடைய அந்த உடம்புக்கு வெள்ளை தோல் அல்லது மேக்கப்பு, ஆடைகள், அவங்களுடைய மேடையில் நின்று சில பெண்களை பேசுறாங்க, மேடை பேச்சு, இதனால பெண்களுக்கு மதிப்பு இருக்கா? சொல்லுங்களேன். இல்லை. பெண்களுக்கான மதிப்பு இது இல்லை. எது தெரியுங்களா? அந்த பெண்களுடைய வெட்கம் தாங்க பெண்களுக்கான மதிப்பு. வெட்கத்தை இஸ்லாம் இருக்க பாதி ஒரு ஈமான்ல இறை நம்பிக்கையில் ஒரு பகுதியா இஸ்லாம் சொல்லி காட்டுது. எல்லா நல்ல விஷயங்களுக்கும் வெட்கம் இருக்கு. வெட்கம் என்ற பண்பே என்ன செய்யுது, எல்லா நல்ல விஷயத்திற்கும் வெட்கம் என்ற பண்பே அடிக்கோலாக இருந்து கொண்டிருக்கு. ஃபாத்திமா அவங்க வெட்கத்தினால எப்படி வெட்கப்படுவாங்கன்னா, அந்த அளவுக்கு வெட்கம் உள்ளவா இருந்தாங்க. அல்லாஹ்விட துஆவை செஞ்சிருந்தாங்க, தான் கணவனுக்கு மட்டுமே நான் இளமையா தெரியணும், மற்ற பார்வையில என்னுடைய இளமையை காட்டிடாது, முதுமையா நான் தெரியணும் என்பது அவங்க துவா செஞ்சிருந்தாங்க. வரலாற்று எழுதப்படுது, கணவன் பார்வைக்கு 18 ஆகும், அவங்க என்ன மற்ற பார்வையில 50 வயசு ஒரு மூதாட்டியை போன்று தெரிவாங்களாம். அல்லாஹ்கிட்ட துவா. அப்போ என்ன செய்யணும், வெட்கம் இருக்கே நமக்கு மிகுந்த ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. வெட்கம் இல்லைன்னா நீ எதை வேணா செஞ்சிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வெட்கம் இல்லைன்னா எது வேணா செஞ்சிருப்போம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வெட்கம் உள்ளவாக இருந்தாங்கன்னா, சஹாபா பெண்மணிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயம் சொல்லுவாங்க, ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவதற்கு அவர் அனுமதி பெறப்பட வேண்டும். அனுமதி பெறப்படாமல் திருமணம் முடிக்கப்பட மாட்டால் எப்படின்னு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஒருத்தர் கேட்கிற, சொல்லலாம் அனுமதினா அது விதவை பெண்ணோ கன்னி பெண்ணோ அனுமதி வேணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் கேட்கிறார், சொல்லலாம் விதவை பெண்ணு நல்லா கரெக்டு, கன்னி பெண்ணுக்கு எப்படி அனுமதி வாங்க, அந்த பெண்மணி அமைதியா இருப்பாளே, வெக்கத்துல மௌனமாக இருப்பாளே என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்லுவாங்க, அந்த பெண்மணி வெக்கப்பட்டு அந்த பெண்மணி மௌனமாக இருக்கிறாளே, அந்த மௌனமே அது நமக்கு பதில் தான், அது ஒப்புதல் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிச்ச அந்த ஹதீஸ் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கே நம்முடைய சஹாபா பெண்மணிகள் எப்படி ஒரு ஞானத்தோட வெட்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. அது நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. ஒரு யுத்த நேரங்க, ஒரு யுத்தத்துல
பிரபலமான சம்பவம் அது. சூரத்து நூறுல அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்லி காட்டுறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. யுத்தம் முடிச்சு திரும்பி வரும்போது ஒரு இடத்துல இரவு தங்குறாங்க. காலை நேரத்துல தன்னை தேவையை நிறைவேற்றிக்கொள்ள ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு போயிறாங்க. ஆயிஷா தான் போய் கொண்டிருக்கிறாங்க தேவை நிறைவேற்றுவதற்காக. ஃபாத்திமா ஆயிஷா தான் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு யுத்தத்துக்கு போனாங்க. போய் திரும்பி வந்த நேரத்துல இரவு தங்க வேண்டிய வேலை ஏற்பட்டுருது. எல்லாம் தங்கிடுறாங்க ஒரு மூலையில. இவங்க அந்த இதுக்குள்ளவே இருக்கிறாங்க. இப்போ ஆயிஷா அவங்க காலை தன் சுயத்தை நிறைவேற்றுவதற்காக போறாங்க. போயிட்டு வந்தா தன்னுடைய ஒரு ஆபரணம் ஒண்ணு தொலைஞ்சிருச்சு. உடனே திரும்ப தேடுறதுக்காக போனாங்க. போய் எடுத்துட்டு வந்தா அந்த பிரயாண கூட்டம், நபி ஸல்லல்லாஹு அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டம். அவங்க ஃபாத்திமா அதாவது ஆயிஷா அவங்க கொஞ்சம் ஒல்லியா தேகம் உள்ளவங்கலாம். அவங்க இருக்கிறதே தெரியாது. அப்போ உள்ள இருந்ததுனால அந்த வாகனத்துடைய அந்த கட்டைக்குள்ள பாக்ஸுக்குள்ள இருந்ததுனால அவங்க இருக்காங்க இல்லையே தெரியல, தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பார்க்க யாருமே இல்லை. உடனே செய்றாங்க, ஒரு பக்கம் அப்படியே உட்காந்து கவலையா உட்காடுறாங்க. தூக்கம் மேலிட்டுருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி போகும்போது ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டோமான்னு பார்க்கறதுக்கு ஒரு சில சஹாபாக்கள் நியமிப்பாங்க. அப்படி ஒரு சஹாபியை நியமிச்சாங்க. அந்த சஹாபி வராரு. பார்த்த தூரத்துல பார்த்தா ஆயிஷா அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, அங்கேருந்து தக்பீர் ஓதுறாங்க. உடனே ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, தனியா மாட்டிட்டோமே இது ஆயிட்டு உடனே புலம்பல, கவலைப்படலை. என்ன செய்றாங்க, உடனே முதல்ல அவங்க வெக்கம் தான் முன்னாடி வந்துச்சு. உடனே போய் மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அவன் வந்த சஹாபியும் கண்ணியமா இருந்தார். என்ன செய்யறாரு, ஒட்டகத்தை படுக்க வச்சாரு, அவங்க மேலே ஏற்றாரு. அவங்க திரும்பி கூட பார்க்கல. அப்படி நேரம் அவங்க அந்த பயண கூட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்தார். நாம சிந்தித்து பார்க்கணும், எவ்வளவு ஒரு தன்மை உள்ள நம்முடைய சஹாபா பெண்மணிகள் இருந்தாங்க. அதனால்தான் எந்த அளவுக்கு ஒரு பெண்மணியுடைய பண்பு இருக்கணும் என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டுது நண்பர்களை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல அநேக வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன வசனம் தெரியுங்களா? அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுன் நபிய்யு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின். அல்லாஹ் சொன்னான். இந்த பர்தாவுடைய சட்டங்க. இன்னைக்கு நம்ம அணியக்கூடிய பர்தா எப்படி இருக்குங்க தாய்மார்களே? இறுக்கமான பர்தாக்கள் இது தவிர்க்கப்பட வேண்டியது. பர்தா என்பது நம்முடைய தேகங்களை மறைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி என் தலையிலிருந்து முகத்தை மறைத்து முக்காடு போடணும் அப்படின்னு உங்க மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முஃமினுடைய பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க என்பதா அல்லாஹ் சொன்ன செய்தி நம்ம காது வரைக்கும் வந்திருக்குமா இல்லையா? நம்ம ஹிஜாபை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மட்டுமில்லாமல் வேற எப்படி அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாதோ அதே போன்று அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாதா சொல்லுவாங்க. குல்லில் முஃமினாத்தி யகுல்லுன்ன மின் அப்சாரிஹின்ன. முஃமினா பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், பார்வை தாழ்த்துக்கள், அவங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்கிறானே. அதே போன்று அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் சொல்லுவான், நபியுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி எல்லா பெண்களுக்கும் அது பொருந்தக்கூடிய செய்தி. இனி தக்கை துண்ண, நீங்கள் இரையச்சம் உள்ளவாக இருந்தால் ஃபலா தஹ்லான பில் கவுல், நீங்க கொலைஞ்சு பேசாதீங்க, நளினமா பேசாதீங்க. வேற ஆளுங்களுக்கு முன்னாடி, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நீங்க நளினமா பேசாதீங்க, கொலைஞ்சு பேசாதீங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துல ஒரு நோய் இருக்கும், அவர்கள் ஆசை கொள்வார்கள். நேர்மையான சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான், பெண்களே நீங்க எப்படி இருக்கணும், வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜுல் ஜாஹிலியத்துல் ஊலா. நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டோடு சேர்ந்து இருங்க. அறியாமை காலத்தில் இருந்த பெண்களை போன்று நீங்கள் சுற்றி தெரியாதீங்க. வகீம்ன ஸலா வாத்தின ஜகாத், தொழுகை நிலையாட்டுங்க, ஜகாத் கொடுங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்க என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. எனவே தாய்மார்களை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடியது கட்டுப்பாடு கிடையாது, நம்மளை ஒடுக்குவது கிடையாது. மாறாக விலை உயர்ந்த பொருட்களை நீங்களே சொல்லுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருளை நீங்க என்னங்க செய்வீங்க? உங்க வீட்டு திண்ணையில வீட்டு வாசல்ல போட்டு வச்சிருவீங்களா? ஒரு கட்டு ₹1,00,000 நீங்க வச்சிருக்கீங்க, வாசல்ல சும்மா போட்டுருவீங்களா? அல்ல பீரோல போட்டு வைப்பீங்களா? இதுதான் நீங்கள் வீட்டில் போட்டு வைக்கப்பட பணத்தை போன்று அல்லாஹ் அவங்க வீட்டில் வச்சு அவங்க மறைவா வச்சிருக்கிற அந்நிய அவங்க பார்வையில் நீங்க பற்றக்கூடாது. நீங்க கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நீங்க வெக்கமுள்ளாக இருக்க வேண்டும். எனவேதான் இதை போன்ற விஷயத்தை நமக்கு மார்க்கம் சொல்வதன் மூலம் மார்க்கம் நம்மை கண்ணியப்படுத்துகிறது, நம்மை ஒழுங்குபடுத்துகின்றது. எனவே நாம் இந்த விஷயத்தில் அதீத அக்கறை உள்ளவர்களாக கண்ணியம் உள்ளவாக இருக்க வேண்டும் தாய்மார்களே. எனவே உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அதைவிட மேலாக நீங்கள் கல்வி அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வார்கள், தஅல்லமுல் குர்ஆன் வஅல்லிமுன் நாஸ், தஅல்லமுல் ஃபராயித வஅல்லிமுஹன் நாஸ்.
நபி ஸல்லல்லாஹு சொல்வாங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள், வராசத்துடைய சட்டத்திட்டையும் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கிற நபி ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்களே, இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் கூட. பெண்கள் கல்வி கற்றாலும் கூட மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளை விரிக்கின்றார்கள். பெண்கள் கல்வி கற்றாலும் கூட கடலில் உள்ள மீன்களும் கூட அவர்களுக்கு துஆ செய்கின்றது. பெண்கள் கல்வி கற்றாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கும் உயரிய பாதை அல்லாஹ் கொடுக்கிறான். சுருக்கத்திலே பாதை அல்லாஹ் லேசாக்குகின்றான். எனவே கல்வி என்பதும் பொதுவானதே. தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்வார்கள். எல்லோருக்குமே கல்வி கற்பது என்பது கடமையாகவே இருக்கிறது என்பதால் நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்களே. எனவே ஆண்கள் கல்வி கற்றுக்கொள்கின்றார்களே, பெண்கள் நாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டாமா? குறிப்பாக மார்க்க கல்வி, உலக கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போன்று அதை விட ஒரு படி மேலாக நாம் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லவா? குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாமிய வரலாறை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாமிய பெண்மணிகளுடைய வரலாறு தெரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா போன்று, மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்று, ஆசியா அம்மாவை போன்று நாம் சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள் ஆகிவிடுவோம் அல்லவா? எனவே வல்ல ரஹ்மான் உங்களுக்கு, நம்முடைய சமுதாய பெண்களுக்கு அல்லாஹ் நிறைவான வாழ்க்கை அல்லாஹ் தந்து அவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடைந்தவர்களாக, வெற்றி அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.